ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி சில்லி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நிறம் மாறினதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக திரித்து எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதோட 1/4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருங்க. இதோட 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ரெண்டுலேருந்து 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதங்கினதும் லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடுறேன். ஒரு மூடி போட்டு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கணும். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பவுடரையும் இதை சேர்த்துடலாம். கட்டி பிடிக்காமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மிளகாய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.